ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் 14வது நாள் இந்த மார்கழி மாதத்திலே 14வது பாசுரமான உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்கின்ற இந்த பாசுரத்துக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ள ஸ்ரீராமாயண உபமானத்தை இப்பொழுது அனுபவிப்போம். 6வது பாசுரம் தொடங்கி ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பிக் கொண்டு வருகின்றார்கள். இன்றைய தினம் 9வது கோபிகை, கிட்டத்தட்ட எல்லா கோபிகையும் எழுப்பி முடிக்க போறா. இந்த 9வது கோபிகை எப்பேற்பட்டவள்னு கேட்டா, ஞானம், பக்தி, வைராகியம் இவை அனைத்தையும் பூர்த்தியாக உடையவள், காரியங்களுக்கெல்லாம் முன் நிற்பவளாய் இருக்கக்கூடியவள். இப்போ எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு பிக்னிக் கிளம்புறோன்னு வச்சுப்போம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கிளம்புறான்னு வச்சுப்போமே. அதில் ஒருத்தி வேக வேகமாக அலாமெல்லாம் செட் பண்ணிவிட்டு எல்லாரையும் எழுப்பணும்னு நினச்சிட்டு இருப்போம். எல்லாம் எந்தூசியாஸ்டிக்காக எல்லாத்தையும் பண்ணுவோம். எழுப்பணும்னு முதல்ல அலாம் வச்சுட்டு நன்னா தூங்கி போயிடுவோம் இல்லையா? அதை போல் இவள் எல்லாருக்கும் முன் நிற்பவளாக இருந்தாலும் இப்பொழுது அதெல்லாம் மறந்துட்டு தூங்கிட்டு இருக்கா. இவளை எழுப்புகிறார்கள். எழுப்பும் பொழுதே எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய், எங்களை முன்னே எழுப்புவியேமா அப்படின்னே சொல்லியே அழைச்சுட்டா. அப்பேற்பட்ட நங்காய் எழுந்திராய், நானாதாய் நாவுடையாய் என்று கொண்டாடுகிறார்கள். இப்போ நாவுடையாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாக் வன்மை உடையவள், நன்னா இடம் பொருள் ஏவல் அறிந்து தெளிவாக சொல்ல வந்த விஷயத்தை சொல்லக்கூடிய பெண் பிள்ளை இவள். இப்போ இந்த பெண் பிள்ளைக்கு வாக்வன்மைன்னு சொல்றோம் இல்லையா? உடனே நமக்கு ஸ்ரீராமாயணத்தில் வாக்வன்மைனா உடனே யார் ஞாபகம் வருவா? இதை கேட்ட மாத்திரத்திலேயே சொல்லின் செல்வந்தராக இருக்கக்கூடிய அனுமன் தான் இல்லையா? அப்போ அனுமனை பற்றின அந்த வைபவத்தை கொண்டாடும் விதமாகத்தான் இந்த உபமானங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இப்போ அனுமன் சொல்லின் செல்வன் என்பதை ஸ்ரீராமாயணத்தில் பல இடங்களில் நமக்கு வெளிக்காட்டியுள்ளார் வால்மீகி முனி. அப்படி இருந்த பொழுதும் ரொம்ப பிரகாசிக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா, இந்த கதையின் நாயகனாக இருக்கக்கூடிய பரம்பொருளே ஸ்ரீராமஹா. எப்பேற்பட்ட அவர் அப்படின்னா, அவரே வாக்மி ஸ்ரீமான் ஸ்ரீராமஹான்னு கொண்டாடுறார் இல்லையா? மிருத பாஷினகா என்று அவருக்கே அவ்வளவு வாக்வன்மை உண்டு. அப்பேற்பட்ட ராமபிரானே அனுமனுடைய வாக்வன்மையை கொண்டாடும் இடமான கிஷ்கிந்தா காண்டத்தில் அதை காணலாம். கிஷ்கிந்தா காண்டத்துல எந்த சந்தர்ப்பத்துலன்னு கேட்டா, ராமரும் லக்ஷ்மணரும் கிஷ்கிந்தையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அத மலை மேல இருந்துட்டு சுக்ரீவன் பார்க்கறான். பார்த்த மாத்திரத்திலே வாலியுடைய ஆட்களோ என்று அவனுக்கு ஒரு சந்தேகம், ஒரு பயம். அப்பொழுது அனுமனை அங்கே அனுப்பி அது யாருன்னு நன்னா விசாரிச்சுட்டுவான்னு அனுப்புறார். அனுமனும் ஒரு பிக்ஷு வேடத்தை தரித்து கொண்டு வருகின்றார். வந்து ராமரை பார்த்தவுடன் இவர்தான் பரம்பொருள்னு அவருக்கு நன்னா தெரிஞ்செடுத்து ஒரு மங்களாசாசனமே செய்கின்றார். தோள் கண்டார், தோளே கண்டார் என்று இவருக்கு சதுர்புஜங்களும் தெரிந்ததாக சொல்லப்பட்டது. அப்படியாக மங்களாசாசனம் செய்து முடித்த முடிவிலே இவருடைய வாக்வன்மையை கண்டு பிரமித்து போன ராமபிரான் லக்ஷ்மணனை நோக்கி இதை கொண்டாடுகின்றார். இப்போ லக்ஷ்மணரை பார்த்து ராமர் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அவர் சொன்னாராம். இப்போ வந்திருக்காரே, இவர் சாதாரண பிக்ஷு அல்ல, அனைத்து வேதங்களையும் நன்கு அறிந்த உயர்ந்த மனிதர் அப்படின்னு சொல்றார். என்ன காரணங்கள்னு கேட்டா, இத ராமர் சொல்ற அந்த அழகு, அந்த ஸ்லோகமே அவ்வளவு ரசமான ஸ்லோகம். அதுல சொல்றார், ரிக்வேத வினீதஸ்ய அப்படிங்கிறார். ரிக்வேதத்தையும் வினீதாவையும் சேர்க்கிறார். வினீதர்னா அறிந்து கொள்வது, ரிக்வேதத்தை அறிந்து கொள்வது. அன்ரிக்வேத வினீதஸ்ய என்றால் ரிக்வேதத்தை அறியாதவர். ந அன்ரிக்வேத வினீதஸ்ய என்றால் ரிக்வேதத்தை அறியாதவர் அல்ல இவர் அப்படின்னார். ஏன் ரிக்வேதத்தையும் வினீதையும் சேர்க்கணும் அப்படின்னா, ரிக்வேதம்ங்கிறது ஃபெனட்டிக்கலி வெரி டிஃபிகல்ட்னு சொல்றோம் இல்லையா? அந்த சப்தங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு சப்தத்தை மாத்தி சொல்லிட்டாக்க அர்த்தமே மாறி போயிடும் மொத்தமா. அப்போ அந்த சொல்லும் விதம், அந்த சொல் வந்து விழக்கூடிய இடம், அந்த வார்த்தைகள், அந்த பிரயோகம், அந்த சப்தத்தினுடைய அந்த ஃபெனட்டிக்கல் எக்ஸ்போஷர்னு சொல்றோம் இல்லையா? இவ அனைத்தும் அவருக்கு பூர்த்தியாக இருந்தது. அப்பதான் இந்த மாதிரி பேச முடியும்னு சொல்லி ரிக்வேதத்தை இவர் நன்கு அறிந்திருக்கின்றார் என்றார் ராமபிரான். அடுத்த வாக்கியம், யஜுர்வேத தாரிணகா அப்படின்னர். தாரிக்கிறது அப்படின்னா தரித்துக் கொள்வது, அப்படின்னா நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது. யஜுர்வேதத்தை நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா யஜுர்வேதத்துல திரும்பி திரும்பி வரக்கூடிய வார்த்தைகள், ரிகர்சிவ் யூசேஜ்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பல அணுவாக்கங்கள் உண்டு. ஒரு இடத்துல விட்டா இன்னொரு எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். திருவாய்மொழிக்கே நடக்கும். சொல்ல போனா சில நேரங்கள்ல விஷ்ணு சஹஸ்ரநாமமே இன்ஃபைனைட் லூப்ல போயிட்டு இருக்கும். அதனால இந்த யஜுர்வேதம்ங்கிறது அந்த அணுவாக்கங்கள் எல்லாம் சரியா போயிட்டு இருக்கணும்னா நல்ல ஞாபக சக்தி வேண்டும். அப்போ யஜுர்வேத தாரிணகா அப்படின்னா யஜுர்வேதத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளாதவர். ந
அல்ல. அப்போ யஜுர்வேதத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளாதவர் அல்ல இவர் அப்படின்னா யஜுர்வேதம் நன்கு அறிந்தவர், ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்னு ஆயிடுத்து. மூன்றாவதாக சாமவேத விதூஷகா என்று அருளி செய்தார். விதூஷம் வேணும். விதூஷனா பொதுவாக ஒரு இசைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விதூஷி அந்த மாதிரி சொல்றது உண்டு. ஏன்னா சாமவேதம் எப்பேற்பட்டதுன்னா ஏற்ற இறக்கங்களுடன் கூடியது. ஒரு ஸ்வரஸ்தானம் இருக்கு, அந்த ஸ்வரஸ்தானத்துல அந்த பிச்சில் அதை கரெக்டா பிரயோகப்படுத்தினா தான் அது நன்னா இருக்கும், சரியாக சொல்லப்பட்டதுன்னு சொல்வது உண்டு. அப்போ அதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வேணும், ஒரு ஸ்காலர்லி ஆட்ரிபியூட் இருக்கணும் அதுக்கு இல்லையா. அப்போ அதுதான் விதூஷம்னு சொல்வோம். அப்ப சாமவேத விதூஷகா அப்படின்னா சாமவேத விதூஷர் அல்ல, ந என்றால் சாமவேத விதூஷர் அல்லாதவர் அல்ல இவர், அப்படி என்றால் சாமவேதத்தில் விதூஷராக இருக்கக்கூடியவர்னு வந்துடுறது. அப்போ இந்த ஸ்லோகமே அவ்வளவு அழகா ராமபிரான் டபுள் நெகேஷன் சொல்றோம் இல்லையா, அது அல்லாதவர் அல்லன்னா அது இருக்குன்னு அர்த்தம்னு ஆயிடுறது இல்லையா. அந்த மாதிரி சொல்லி இப்ப வந்திருக்காரே இந்த ஹனுமன் இருக்கக்கூடியவர், இவருக்கு ரிக் யஜுர் சாம என்று அனைத்து வேதங்களும் அத்துப்படியாக தெரிந்திருக்கின்றது என்றார். இப்போ இதை இவர் இன்ஃபர் பண்ணிதானே ராமர் பிரான் சொல்லியிருக்கார். எப்படி இவரால் இது சொல்ல முடிஞ்சது? இந்த ஸ்லோகம் ராமர் இப்படி வாக்வன்மையை கொண்டாடின ஸ்லோகம் நமக்கு கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய 3வது சர்க்கத்தினுடைய 28வது ஸ்லோகமாக கிடைக்கின்றது. இதுக்கு முன்பாக ஹனுமன் மங்களாசாசனம் செய்து கொண்டே வரும் பொழுது 11வது ஸ்லோகம் சாமவேதத்தை அடியொட்டி வந்த ஸ்லோகமாக இருக்கு. 13வது ஸ்லோகம் அதே போல யஜுர்வேதத்தை அடியொட்டி வந்த ஸ்லோகமாக இருக்கின்றது. 15வது ஸ்லோகம் ரிக்வேதத்தை அடியொட்டி வந்த ஸ்லோகமாக இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் வைத்துத்தான் இவருக்கு அனைத்து வேதங்களும் நன்கு தெரியும் என்று சொன்னவர் அடுத்தபடி போய் நூனம் வியாக்கரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதா ஸ்ருதம் பகு வியாஹரதா அனேன ந கிஞ்சித் அப சப்திதம் என்றார். வியாக்கரணம்னாக்க கிராமட்டிக்கல் யூசேஜ், வியாக்கரணம் தெரிஞ்சிருக்கு, நிருக்தம் தெரிஞ்சிருக்கு, ஷிக்ஸா சந்தஸ் என்று இவை அனைத்தும் தெரிஞ்சிருக்கு. அப்போ இவருக்கு தியரட்டிக்கல் நாலேஜும் இருக்கு, பிராக்டிக்கல் நாலேஜும் இருக்குன்னு கொண்டாடுறார். அதுக்கு மேல அபசப்தம், ஒரு சொல் கூட பிழையாக விழவே இல்லையே. அது மட்டும் இல்ல, பேசும் பொழுது இதெல்லாம் இருந்த பொழுதும் முகபாவனம், ஏதோ சந்தோஷமான விஷயத்த கடுகடுன்னு வச்சுட்டு சொன்னா நன்னா இருக்குமா, இல்ல துக்கப்படுற விஷயத்த சிரிச்சுண்டே சொன்னா நன்னா இருக்குமா, அப்படியெல்லாம் இல்லாம தக்க முகபாவனையுடன் சாதித்தாராம் அனுமன். முகபாவனையும் சரியாக இருக்கு, குறைவான வார்த்தைகளும் அல்ல, வளவளனும் பேசல, மெதுவாகவும் பேசல, வேகமாகவும் பேசல, அளவாக மதுரமாக அல்லவோ சாதித்தார் இவர் என்று ராமபிரானே அனுமனுடைய வாக்வன்மையை கொண்டாடின இடம். அடுத்ததாக இதை விட ஒரு படி மேல போய் உயிரையே காத்தது அவருடைய வாக்வன்மை என்று சொல்லலாம். இது எங்கனாக்க சுந்தரகாண்டத்திலே சீதா பிராட்டி ராமபிரானை பிரிந்து வாடி ராட்சசிகள் எல்லாம் போட்டு படுத்த இந்த துக்கம் தாழாமல் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்வதற்காக ஆயத்தமாகி கொண்டிருந்தாள். அந்த நேரத்துல தான் அனுமன் அந்த சிசுபா மரத்திலிருந்து மேல இருந்து இப்படி பார்த்துட்டு இருக்கார். சிசுபா மரத்திலிருந்து இப்போ அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும், வாழ்வா சாவாங்கிற அந்த நொடி. பொதுவா இந்த சூசைடல் ஆக்ட் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு க்ஷணம் தான் அது. அந்த ஒரு க்ஷணத்தில் அவர்களை தடுத்துட்டாக்க அதுக்கப்புறம் அவ பண்ண மாட்டா. அப்போ அந்த ஒரு க்ஷணம் இப்பொழுது ஹனுமான் தான் இருக்கார், வேற யாரும் இல்லை அந்த க்ஷணத்துல. இப்போ அவர் தான் அதை பார்த்துட்டு இருக்கார். இப்போ என்ன சொன்னா சீதா பிராட்டி இதை செய்யாமல் நிறுத்துவாள்? யோசிச்சு பார்த்தார். சம்ஸ்கிருதத்துல இவர் பேச ஆரம்பிச்சாருன்னா ஏதோ யாரோ வந்திருக்கா, இது என்னவோ ராவணனுடைய வேலைன்னு பயந்துடுவாளோ என்னவோ தெரியல, இல்ல குரங்கு வடிவத்தோட முன்னாடி போய் குதிச்சா மறுபடியும் இது ஏதோ மாய வேலையோ என்று பயந்து விடுவாள், இல்லையா ராட்சசிகள் எல்லாரும் எழுந்துருவா. அப்போ பிராட்டி உயிரை காக்க வேண்டும் யோசிச்சார். இப்படிதான் சுந்தரகாண்டத்தினுடைய 31வது சர்க்கமே ஆரம்பிக்கிறது. ஹனுமன் யோசித்தாராம், ஏவம் பகுவிதாம் சிந்தாம், பலவிதமாக ஆலோசனை செய்யறார் எப்படி சீதையை காப்பாத்தலாம்னு. பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகா கபிஹி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியாஜஹாரஹ என்று மதுரமான ஒரு வாக்கியத்தை சொல்கின்றார். எந்த வாக்கியம் உயிரை காப்பாற்றக்கூடிய வாக்கியம் எது அப்படின்னா மிருத சஞ்சீவனம் ராம விருத்தாந்தம் என்று ராமபிரானுடைய சரித்திரமே உயிரை காக்கக்கூடியது இல்லையா. அதைத்தான் யோசிச்சு அவர் சொன்ன வார்த்தைகள் ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜினாம் என்று ஆரம்பித்து ஸ்ரீராமாயணம் அப்பொழுது எது வரைக்கும் வந்திருக்கோ அதை சொல்லிண்டே வர சீதை ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டாள். ராமநாமத்தை இங்க யாருடா சொல்றா, அதுவும் இவ்வளவு அழகா சரித்திரத்தை பிழையில்லாமல் யார் சொல்றான்னு அந்த ஒரு க்ஷணம் யோசிச்சா இல்லையா, ஒரு க்ஷணம் ஆச்சரியப்பட்டா இல்லையா, அந்த ஒரு க்ஷணத்தில் தன்னோட உயிரை விட வேண்டும் என்கின்ற அந்த நினைவையும் இழந்தாள்.
அப்போ அதுக்கப்புறம் உயிர் காப்பாற்றப்பட்டது. அந்த வாழ்வா சாவாகத்திலிருந்து மீட்டெடுத்துட்டான் ஹனுமான். இதை செய்தது அனுமனுடைய வாக்வன்மை, அந்த செவிக்கினிய செஞ்சொல்லான ராமபிரானுடைய சரித்திரத்தை சொன்னது. அடுத்தது ராமனுடைய உயிரையும் காத்தது இந்த வாக்வன்மையே. ஏன்னா சீதா பிராட்டிய பிரிஞ்சு ஒரு க்ஷணமபின ஜீவேயம் என்றார் ராமபிரான் இல்லையா? அப்பதான் அனுமன் தூதுவனாக லங்கைக்கு சென்றார். இப்போ அனுமன் வந்துன்னு இருக்கார். இப்போ வரும்பொழுது சீதையை பார்த்துட்டாரா இல்லையா ரிசல்ட் தெரியணும் அனுமன் இப்போ ராமபிரானுக்கு. அவர் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், சீதை கிடைக்கலன்னா நான் என்னுடைய உயிரை இந்த சமுத்திரத்திலே மாய்ச்சுன்றுவேன்னு சொல்லிட்டார். அப்போ இப்போ வரக்கூடிய அந்த தூதுவன் என்ன சொல்லணும்? சீதை அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா பார்த்தானோ பார்க்கலையோன்னு ஒரு குவெஸ்டின் மார்க் இல்லையா, ஒரு சந்தேகம் வந்துடுறது. ஒருவேளை பார்க்கலைன்னா அந்த ஒரு க்ஷணத்துல ராமருடைய உயிர் போயிடுதுன்னா. அதனால பலவிதமாக யோசிச்சு எப்படி வால்மீகி முனி காண்பித்தாரோ அதையே கம்பநாட்டு ஆழ்வானும் திருஷ்டா சீதா என்று அதே போல் கண்டேன் சீதையைன்னு ஆரம்பிச்சார். கண்டேன்ன உடனே ராமனுக்கு நம்பிக்கை வந்துடுது. இப்போ அவருடைய உயிர் தரிச்சிடுது. அப்போ அதை செய்தது எதுனாக்க அனுமனுடைய அந்த வாக்வன்மையே. அப்போ அனுமன் தான் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அனுமன் நமக்கும் வாக்வன்மையை அளித்து அந்த வாக்வன்மையை கொண்டு எம்பெருமானுடைய கைங்கரியங்களிலே ஈடுபடும்படியாகவும் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நாளை தினம் 15வது பாசுரத்துடன் சந்திக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.